திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியவுடன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படையெடுத்து அந்த கட்சியில போய் சேருவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அரசியல் கட்சி மற்ற கட்சியில இருக்கிற தலைவர்களை விட்டுருங்க சார். நடிகர்களே நிறைய பேர் ஆதரவு குடுப்பாங்க அப்படின்னுலாம் நினைச்சேன். விஜய் அரசியல் வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்து தெரிவிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாரி பெருசா நடக்கவே இல்ல. கோடம்பாக்கம் முகாம்ல விஜய் அரசியல பத்தி என்ன பேசிக்கிறாங்க சார்? என்ன நடக்குது? சார் அந்த அந்த அது கோடம்பாக்கம் முகாமே வந்து அரிதாரம் பூசுறவங்க இல்லையா? ஆமா. நேரத்துக்கு ஏற மாரி மாறிக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க நெறைய பேர். சரி. அந்த அடிப்படையில நீங்க வந்து அரசியலுக்கு வருகிற சினிமா நட்சத்திரங்கள்ல யாரெல்லாம் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சொற்ப ஆட்கள் தான் இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு சிலர கை காட்டுவாங்களே தவிர, ம். ஆளுமையா இருந்தவங்க இவங்க தான். வேற யாரும் கிடையாது. அடுத்து விஜயகாந்த் வந்தாரு. அவரோட உடல்நிலை அடுத்த கட்டம் அவருக்கு நகர முடியாமயே போயிருச்சுன்னு வச்சுங்களேன். இல்லன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பாரு அவரு. இப்ப விஜய் வந்திருக்காரு. ஏன் நீங்க கேட்ட கேள்வி ஆதரவு இல்லை அப்படின்னா, நிச்சயமா இருக்காது. ஏன்னா, நீங்க யாரோடவாவது நல்ல ஒரு நட்புறவா தொடர்ந்து எல்லார்கிட்டும் ஒரு பழக்கம் இருந்துருச்சுன்னா, ம். நிச்சயமா உங்களுக்கான அந்த ஆளுமையும், உங்களுக்கான நட்பும், உங்களுக்கான தொடர்பும் நீடிக்கும். விஜய் எப்பவுமே ஐசோலேட்டா இருப்பார் சார். தனியாவே இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அது ஒரு பெரிய காரணம்னால அது பெர்சனலான ஒரு காரணம். தங்கையினுடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டார். ம். அவர் தங்கை மேல பயங்கர பாசமா இருந்தார் சார். ம். அது வரைக்கும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருந்தவர் தான். அந்த வயது காலம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சைலண்ட். அவர் செட்டுக்கு வந்தா கூட அவர் செட்ல இருக்கிறது என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ அத மட்டும் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் போயிருவாரு. ம். யாரோட எந்த விதமான அந்த தொடர்பையும் அவரு நட்பு ரீதியா வந்து டெவலப் பண்ணிக்கவே இல்ல. ஏன்னா அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அரசியலே புடிக்காது. இது சொன்னா நம்புவீங்களா நீங்க? ஓ! ஆனா அவங்க அப்பா வந்து அவர வந்து உருவாக்குனதே வந்து எப்படியாவது தன் பையன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடினார். ஓ! இவருக்கு அரசியல் புடிக்காது. திணிச்சாங்கன்றீங்களா? அப்ப அதான் திணிப்பு. அவர வந்து அரசியலுக்கு வான்னு அவருக்கு ஆசை காட்டுனது அவங்க அப்பா. ஆமாமா. இல்ல அவரு மோல்டு பண்ணதே அதுக்காக தான். திணிப்பே கிடையாது. மோல்டே அப்படிதான் சார். அவரு தான் உருவாக்குனாரு.